4 நாள் அரசுமுறை பயணமாக உதகை வந்தடைந்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இராணுவ கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். இன்று எம்பியாக பதவியேற்கிறார் பிரியங்கா காந்தி. வயநாடு தேர்தல் வெற்றி சான்றிதழை கேரள காங்கிரஸ் தலைவர்கள் வழங்கினர். மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேர்வு குறித்து பிரதமர் மோடி முடிவே இறுதியானது. முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே பேட்டி. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. கைவினைஞர்களுக்கு புதிய திட்டத்தை உருவாக்க தமிழக அரசு முடிவு. டிசம்பர் 15 கூடுகிறது அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம். உட்கட்சி மற்றும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு. பருவமழையால் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம். அமைச்சர் டிஆர்பி ராஜா உறுதி. எந்த சூழல் வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக தகவல். தமிழகத்தில் குற்றங்கள் நிகழாமல் இருப்பதே இலக்கு. சென்னையில் காவலர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழக அரசின் திறமையின்மையால் சென்னையில் பல இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுகவில் கள ஆய்வு நடக்கவில்லை, கலவர ஆய்வு நடத்துகிறார்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். யார் வந்தாலும் அடுத்து திமுக தான் ஆட்சிக்கு வரும் என உறுதி. அதானியுடன் சந்திப்பு குறித்து தெளிவுபடுத்த வேண்டியது முதலமைச்சர் ஸ்டாலின் கடமை. அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பேட்டி. பால் உற்பத்தியில் 10 மில்லியன் டன் உற்பத்தி செய்து தமிழ்நாடு அரசு சாதனை. திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் தான் இந்த வளர்ச்சி என பால்வளத்துறை அமைச்சர் பெருமிதம். சமூக நீதிக்கான முன்னாள் பிரதமர் விபி சிங்கின் பயணமும் முன்னெடுப்புகளும் என்றென்றும் போற்றப்படும். நினைவு நாளில் கனிமொழி எம்பி பதிவு. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பேச தொடர்ந்து அனுமதி மறுக்கப்படுகிறது. எம்பி திருச்சி சிவா குற்றச்சாட்டு. லஞ்சம் கொடுக்க முயன்ற குற்றச்சாட்டில் இருந்து அமெரிக்க நீதிமன்றத்தால் அதானி விடுவிப்பு. அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் விளக்கம். அரிட்டாப்பட்டி கனிம சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும். மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சு வெங்கடேசன் எம்பி நேரில் சந்தித்து வலியுறுத்தல். பெண்களுக்கான பாதுகாப்புக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. தமிழ்நாட்டில் 42% பெண்கள் பணிபுரிவதாகவும் அமைச்சர் கீதா ஜீவன் பேட்டி. நெல்லை சென்னை இடையே வந்தே பாரத் ரயிலில் கூடுதலாக 8 பெட்டிகள் இணைப்பு. மதுரை ரயில்வே கோட்ட நிர்வாகம் அறிவிப்பு. மழையின் காரணமாக சதுரகிரி கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை. வனத்துறை மற்றும் காவல்துறை அறிவிப்பு. கொடைக்கானலில் தொடர் மழை மற்றும் கடுங்குளிரால் படகு சவாரி நிறுத்தம். சுற்றுலா பயணிகள் இன்றி வெறிச்சோடிய சுற்றுலா தலங்கள். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் பகுதியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க உத்தரவிடக் கோரிய மனு. நகராட்சி ஆணையர் நேரில் ஆஜராகி பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மதுரை மாவட்டத்தில் பருவமழையால் மல்லிகைப்பூ விளைச்சல் பாதிப்பு. நஷ்டஈடு வழங்க பூ விவசாயிகள் கோரிக்கை. நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா தம்பதிக்கு விவாகரத்து வழங்கியது சென்னை குடும்ப நல நீதிமன்றம். முடிவுக்கு வந்தது 20 ஆண்டு திருமண பந்தம்.
10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடர்ந்த நடிகர் தனுஷ். நயன்தாரா விக்னேஷ் சிவன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திறமையற்ற அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய மிசோரம் முடிவு. முதலமைச்சர் லால் துஹோமா அதிரடி அறிவிப்பு. இஸ்கான் அமைப்பின் தலைவர் கைது செய்யப்பட்ட நிலையில் வங்கதேசத்தில் 3 இந்து கோயில்கள் மீது தாக்குதல். தொடரும் பதற்றம். குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடுக்க புதிய சட்டத்தை கொண்டு வந்த ஆஸ்திரேலிய அரசு. ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் பிரதிநிதிகள் சபையில் நிறைவேறியது. இஸ்ரேல் லெபனான் இடையே போர் நிறுத்த அறிவிப்பு. இந்தியா வரவேற்பு.